ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனாவின் அலப்பறைகளில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி கட்லட். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, மிளகாய் பொடியாக நறுக்கி, இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு அவிச்சது, கேரட் துருவியது. இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்து பிசைய போகிறோம். ப்ரொக்கோலி சுடு தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன். அரிசி மாவு, எண்ணெய் தேவையான அளவு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் இப்போது ப்ரொக்கோலி எடுத்து போட்டுடணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டுடணும். துருவிய பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட் கொஞ்சம் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கணும். எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா ஒன்றா மசிகிற அளவுக்கு அதை உடச்சி போட்டுக்கணும். இப்போ தூள் பண்ணி போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசையணும். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருந்தேன், அதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசையணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா பிசையணும். நீங்கள் பிசையும் போதே அதில் இருக்கிற சாஃப்ட்னஸ் வந்துடும், ரொம்ப கிரிப்பாக இருக்காது. இப்போ நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்துருக்கேன், திட்டமாக கலந்துருக்கேன். அந்த அரிசி மாவையும் சேர்த்து நல்லா பிசையணும். இங்கே பிசைய சாஃப்ட்னஸ் வந்துடும். கட்லட் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு பதத்தில் நம்ம பிசையும் போதே தெரியும், சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திட்டமாக வந்துடும். தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் பிசையும் போதே அதில் இருக்கிறது நீரே இதுவாகிடும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கணும். சேர்த்து இப்போ கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடணும். மாவாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்ட பிற்பாடு மாவுலாம் இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா பொடி மாவு மாதிரி மசிஞ்சிட்டு இருக்கணும். முழுசாக உருளைக்கிழங்கு செட் ஆகாது. சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும்.
பாருங்க, சின்ன சின்ன உருண்டைகளாக தான் நான் பிடிச்சிருக்கேன். குழந்தைங்க வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் சாப்பிடுவாங்க. சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லா உருண்டைகளையும் நான் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ கட்லட் எப்படி செய்யறது, அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே தவா வச்சாச்சு. தவா சூடானதும் அதில் கட்லெட்டை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து தட்டி அந்த கட்லெட்டை வந்து அதுக்குள்ளே போடணும். உங்களுக்கு கட்லெட் செய்யறமா? ஆமாங்க பட்டு. நான் உங்களுக்கு சூடா செஞ்சு தரேன், நீங்க சாப்பிடுங்க. நீங்க டிவி பார்த்துட்டு இருங்க, நான் உங்களுக்கு சூடா செஞ்சு தரேன். சரிங்களா? போயிட்டு டிவி பாருங்க, போங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்ல எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டோம். தவா நல்லா காஞ்சிடுச்சு. அதில் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதில் இந்த செஞ்சு வச்சிருக்க கட்லெட் எல்லாத்தையும் வந்து வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டும் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு அப்படியே போட்டு எடுக்கலாம் அப்படின்னாலும் போட்டு எடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். ஏன்னா மொத்தமாக போட்டு வச்சு கட்லெட் செஞ்சு வச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்காக வந்து நேர்லேயே செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா செஞ்சு அப்படியே போட்டுட்ருக்கேன். அம்மா இங்க பாரு மங்கி.